நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். டேய் பெரிய மனுஷா, தப்பி தவறி ஏதாவது தப்பான வேலையை செஞ்சு வச்சிடாதடா கண்ணா. கடைசியில் அந்த தப்பு என் மேலே விழுந்துரும், நான் உள்ளே போய் உட்காரணும். இது வருஷக்கணக்கா ஆள் நடமாட்டம் இல்லாத வீடாக இருக்கு. இங்கே கண்டிப்பாக ரத்த காட்டேரிங்க இருக்கும். தயவு செஞ்சு தனியாக மட்டும் இங்கே வந்துடாதடா. சாத்தானுங்க உன் ரத்தத்தை பிடிச்சிடும் பார்த்துக்க. எந்த சாத்தானுங்க? ஓ டேய் சாத்தானா, குட்டி சாத்தானுங்கடா. இந்த மாதிரி அலைஞ்சு திரிகிற குழந்தைங்கள குட்டி சாத்தானுங்க வந்து கவிட்டு போயிடும். அதனால இந்த பக்கம் மட்டும் வந்துடாத. வா 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 போலாம். இந்த மாதிரிலாம் நீ பேசுவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பாக உன் கூட வந்திருக்கவே மாட்டேன். ஓ இப்போவே கால் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வீட்டுக்கு போனதும் அனிலா கிட்ட சொல்லி தைலத்தை தேய்ச்சி விட சொல்லணும். வா 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 வா. என்னடா செல்லம், போகும்போது நல்லா உற்சாகமாக போனேன், இப்போ என்னடா இப்படி டல் அடிச்சிட்ட? அந்த இடம் உனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இல்லை? டேய் இதுக்கப்புறம் நீ இந்த இடத்துக்கு அடிக்கடி வந்து சுற்றிக்கிட்டு இருக்காத. இந்த இடத்த பார்த்தாலே பயமாக இருக்குடா. சாத்தானுங்க பிடிச்சிட்டு போயிடுச்சுன்னா உன்னை அந்த ஸ்டெப் இருக்கு பாரு, அங்கிருந்து உன்னை இழுத்து இங்கே கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் இந்த குளத்துல தூக்கி போட்டுருவாங்க. இன்னொன்று இருக்கு, குட்டி சாத்தானுங்க குழந்தைங்களை வசியம் பண்ணி இந்த குளத்துக்கிட்ட கூட்டிட்டு வருமா தெரியுமா? அதுக்கப்புறமா இப்படி பிடிச்சி மேலே தூக்கி கரகரன்னு சுற்றி அப்படியே தூக்கி குளத்துல போட்டுருமாண்டா. இந்த குளத்துல மட்டும் விழுந்துட்டேன்னா அதுக்கப்புறம் நீ திரும்பி வரமாட்டேன். அதோட உன் கதை முடிஞ்சு போச்சு. இங்க இருக்கும்போது எனக்கே பயமா இருக்கு. சரி வா நம்ம இங்கிருந்து போயிடலாம். என்னடா பார்வை இது? ஒருவேளை நீதான் குட்டி சாத்தானோ? நான் இங்கிருந்து கிளம்புறேன்டா சாமி, நீ வரதா இருந்தா வா. உட்காரு ராதாகிருஷ்ணா. பசங்களை கூட்டிட்டு வரலையா? பசங்களுக்கு கிளாஸ் இருக்குப்பா. ஆமா நான் மறந்துட்டேம்மா. ஆமா நீங்க இன்னும் கிளம்பலையா? காலையில இருந்தே உடம்பு டயர்டா இருக்கு, மறுபடியும் படுத்து தூங்கிட்டேன். இப்பதான் எந்திரிச்சு உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்கேன். ஹாஸ்பிட்டல் போகணுமா? வேண்டாம்ப்பா, அதுக்கான அவசியமே இல்லை. எனக்கும் வயசாகுது இல்லப்பா, டயர்டாகத்தான் செய்யும். ஆமா ராதாகிருஷ்ணா, நீங்க மும்பைக்கு போக போறதா சூரஜ் சொன்னானே. எனக்கு டீலர்ஸ் மீட்டிங் இருக்கு, 3 கம்பெனியை சேர்ந்தவங்க. அந்த டேட் எதுவும் அட்ஜஸ்ட் பண்ணா ஒன்னா போலான்னு சொல்லியிருந்தேன். சூப்பர் மார்க்கெட்டோட விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். நான் இப்பவே எல்லா விஷயத்திலும் கவனமா இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும்ல. சூரஜுக்கு ஒவ்வொரு நேரத்துல ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட், அதான் என்னோட பயமே. சூப்பர் மார்க்கெட் விஷயத்துல நீங்களும் இன்வால்வ் ஆகிறீங்கிற சந்தோஷத்துல தான் அவன் இப்போ இருந்துட்டு இருக்கான். பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இன்ஜினியர் அப்புறம் கம்பெனி கிட்ட பேசி நான் ரெடி பண்ணி தரேன். இந்த டூர்லேயே அது ஓகே ஆக போகுது. ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் ஒரு லேண்டு மேலே போட்டு வச்சுருக்கேன். சூரஜ் அதை பாதியில் விட்டுட்டு போயிட்டான்னா நான் மாட்டிப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 கோடியோட ஓடி இருக்கு. அதை தவிர ஃபைனான்ஸ்ல இருந்து 50 லட்சம் ரூபாய் லோன் வாங்கி தான் இடத்த வாங்கினேன். மாமா நீங்கள் டென்ஷன் ஆக வேண்டாம். நான் நல்ல நேரமாக பார்த்து சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கிறதுலேருந்து சூரஜுக்கு நான் சப்போர்ட்டிவாக இருப்பேன். எனக்கு ஒரு தேவைன்னு வரும்போது எனக்கு உதவி பண்ணுறதுக்கு நீங்கள் இருக்கீங்களே அப்படிங்கிற நிம்மதி எனக்கு இருக்கு. அப்புறம் வேறொரு விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். என்ன? நம்ம ஃபைனான்ஸ்லேயே நீங்கள் ஒரு ஆளுக்கு வேலை போட்டு கொடுக்கணும். ஆனால் அங்கே வேக்கன்சி எதுவும் இல்லையே. எனக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தங்களுக்கு. இந்த விஷயத்தை பற்றி தானே பிரீத்தி சாரதா கிட்ட சொன்னா? ஆமாம், நான் சொன்னாலும் இங்கே பக்கத்தில் தான் இருக்காங்க. ஃபைனான்ஸில் இருந்தால் அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போவாங்கல்ல. அங்கே நடக்கிற வேலைகளை ஜெயக்குமார் சரியாக பார்த்துட்டு இருக்கிறதுனால நான் அந்த பக்கமே போகிறது கிடையாது. அப்புறம் சூரஜுக்கும் இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அங்கே ஒரு ஆளுக்கு வேலை கொடுக்கலாங்கிற வாய்ப்பு இருந்துச்சுன்னா நான் ஜெயக்குமார் கிட்ட சொல்கிறேன். அது போதும். அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் நான் உங்ககிட்ட கேட்குறேன். சூரஜுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற விஷயம்தான்.
சொல்லப்போனால் நீங்கள் 2 பேரும் ஒரு வாரம் மும்பையில் இருக்க போகிறீங்கல்ல, அதுக்கடையில் அவங்ககிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசி நீங்கள் ஒரு முடிவு எடுக்க வைக்கணும். அவன் ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டா அவன் பல விஷயங்களில் மாறி மாறி வேலை பண்ணுறதை விட்டுட்டு ஏதாவது ஒரு விஷயத்தில் மட்டும் கவனம் செலுத்துவான். நானும் அம்மாவும் இந்த விஷயத்த பல தடவை சொல்லிட்டோம். இதுக்கப்புறம் இதை பத்தி பேசினா வீட்டுக்கு வர வேணான்னு சூரஜனை என்ன சொல்லி வச்சிருக்காரு. நீ பேசுறதெல்லாம் வேஸ்ட்டுமா. ராதாகிருஷ்ணன் போய் பேசினா ஒரே வார்த்தையில் வேண்டான்னு அவனால் சொல்ல முடியாது. நான் பேசி பார்க்குறேன். சூரஜை கட்டாயப்படுத்துறோன்னு தோணக்கூடாது இல்லையா? கல்யாணம்ன்ற வார்த்தை கேட்டாலே அவனுக்கு இப்போ கோவம் தான் வருது. அவன் வந்துட்டான். காரை பார்த்ததும் இவ மட்டும் தான் வந்திருப்பான்னு நினைச்சேன். எப்போவாது ஒரு தடவை வந்துட்டு போகலன்னா நீங்கள் என்னை மறந்துடுவீங்க இல்லையா? அதுவும் நல்லதுதான். அப்பா நீங்க சீக்கிரமா போகணுமா? சீக்கிரமா இல்ல, அவர் இன்னைக்கு போவே மாட்டாரு. எல்லாத்தையும் பார்க்க இவர் மட்டும் தானே இருக்காரு. அவருக்கு டயர்டா இருக்காமா. உங்க அப்பாக்கும் வயசாயிட்டே போகுதுன்னு உனக்கு தானேடா தோணணும். நான் ஒரு மெயில் அனுப்பணும், அப்புறம் உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். எஸ்கேப் ஆயிட்டான் பாரு. அப்பாக்கு உதவியாரு கல்யாணம் பண்ணிக்குன்னு சொன்னாலே இப்படிதான் ஓடி போயிடுவான். நீங்கள் டென்ஷன் ஆக வேண்டாத்த. மும்பையிலேருந்து திரும்பி வரும்போது சூரஜிட்ட சொல்லி இந்த 2 விஷயத்துலையும் ஒரு முடிவெடுக்க சொல்கிறேன். என்ன ஓகே தானே? என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்ன. டாக்டர் அங்கிள் கால் பண்ணியிருந்தாரு. கல்யாணம் கூட்டிட்டு 12ஆம் தேதி அங்கே போகணுமா. அன்னைக்கு சைக்காலஜிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் வராரு. அதை நினைச்சுதான் ரொம்ப வருத்தமா இருக்கீங்களா? நான் மும்பைக்கு போனா 18ஆம் தேதிக்கு முன்னாடி என்னால் திரும்ப வரவே முடியாது. அதுக்கு எதுக்கு டென்ஷன் ஆகணும்? கல்லுவை நான் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன். நான் இல்லாம அவ வர்றது சந்தேகம்தான். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அதுக்கான வித்தை என் கையில இருக்கு. அவளோட டீச்சர் இருக்காங்களா, நம்ம யாரு சொன்னாலும் கேட்காத சில விஷயங்களை டீச்சர் சொன்னா அவ கேட்டுப்பா. கல்லு என் கூட வர சம்மதிச்சா நான் டீச்சரை கூட கூட்டிட்டு போறேன். அதெல்லாம் வேண்டாம். கல்யாணிக்கு நம்ம இப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் பண்றோம் தெரிஞ்சா அதை அவங்க தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டீச்சர் அம்மாக்கு தெரிஞ்சா கல்யாணி வருத்தப்படுவா இல்லையா? கவுன்சிலிங்க்கு நம்ம கூட்டிட்டு போற டீடைல்ஸ்ல இருந்தா கல்யாணியை பத்தி எல்லாமே டீச்சருக்கு தெரியும். கல்யாணியை விட குறும்புத்தனம் அதிகமா பண்ற பையன்தான் டீச்சருக்கு. நான் கல்லுவோட ட்ரீட்மெண்ட் பத்தி பேசினப்போ அவனையும் கூட கூட்டிட்டு போக சொல்லிதான் என்கிட்ட சொன்னாங்க. இந்த விஷயம் டீச்சருக்கு தெரியும் அப்படின்னா எனக்கு பிரச்சனை இல்லை. இந்த குறும்புத்தனம் பண்ற பையன் சின்ன பையனா? நீங்க அவங்க வீட்டுக்கு போகும்போது 2 பசங்க இருந்தாங்கல்ல, அதுல சின்ன பையன். கல்யாணிக்கு அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. அதெல்லாம் இன்வால்வ் ஆகாம டீச்சர் பாத்துப்பாங்க. கல்யாணி கிட்ட டாக்டரை பார்க்க போற விஷயத்த சொல்ல வேண்டாம். இப்போதைக்கு நம்ம வெளியே அவுட்டிங் போறோம்னு சொன்னாலே போதும். அதெல்லாம் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். நீ டென்ஷன் ஆகாம போயிட்டு வானே. இங்க பாருங்க சார், ஒன்று சொல்றேன் கேட்டுக்கங்க. கண்டிப்பா நான் இந்த ஊரை விட்டெல்லாம் போக மாட்டேன். ஒருவேளை என்னால் பணத்தை கொடுக்க முடியலன்னா ஒரு 5 சென்ட் நிலத்தை உங்க பேர்ல நான் எழுதி வச்சிடுறேன். ஐயோ, நான் உங்களை பார்க்க வரேன் சார். சார், நான் நேரில் வந்து உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் விளக்கமா சொல்றேன். ஓகே ஓகே சார். உங்களுக்கு சொந்தமா ஒரு 5 சென்ட் இடம் கூட இல்ல, நீங்க கர்ணன் மாதிரி தானம் பண்ண போறீங்களா என்ன? அடியே, வாயில வந்ததை நான் அப்படியே அடிச்சு விட்டேன்டி. நமக்கு இருக்கிற ஒரே சொத்து இந்த வாய் தானே அனிலா? அது நமக்கு இல்ல, உங்களுக்கு தான். சரி, ஒத்துக்கிறேன், எனக்கு தான். நீங்க யாருக்கிட்ட 5 சென்ட் இடத்தை எழுதி கொடுக்கறத பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க? அது ஒரு வேற கதடி. என்னங்க, சுமேஷ் இந்த எல்லா இடத்தையும் விற்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட இதை யார் சொன்னா? ஆஷாவும் அவனும் பேசிட்டு இருந்ததை என் காதால நான் கேட்டேங்க. ஐயோ, ச்சே, மத்தவங்க பேசிட்டு இருக்கும்போது போய் ஒட்டு கேட்கறது ஒரு தப்பான விஷயம்னு உனக்கு தோணல? நம்ம இடத்தையும் சேர்த்து எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க, அதனாலதான் நான் கவனமா கேட்டேன். அனிலே, அது ரொம்ப தப்பான விஷயம்டி. அவங்க பேசிட்டு இருக்கும்போது இடத்தை விற்கிறத தவிர வேற ஏதாவது பேசினாங்களா என்ன? ஒளிஞ்சிருந்து கேட்கறது தப்பான செயல் அப்படின்னு நாங்க இருந்து கிளம்பிட்டேங்க. நான் என்ன கேட்க வந்தேன்னா, அப்பா அம்மாவுக்கு சொத்து பிரிக்கிறத பத்தி ஏதாவது பேசினாங்களான்னு கேட்டேன்.
நம்ம நல்லபடியா வாழறதுக்கு ஒரு வீடு கட்ட ஒரு 5 சென்ட் இடம் கிடைக்குமா அப்படின்னு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இடம் கிடைச்சு என்ன பண்ண போற? வீடு கட்டுறதுக்கு காசு வச்சிருக்கியா நீ? முதல்ல 5 சென்ட் இடத்த வாங்கி காட்டுங்க, அதுக்கப்புறம் பஞ்சாயத்துல போய் வீடு கட்டுறதுக்கான வசதியை கேட்டு வாங்கிக்கலாங்க. இந்த கான்ட்ராக்டர் சதீஷ் கோபன் பஞ்சாயத்துல போய் கை நீட்டணுமா? ஏடி இப்படி பேசுறியே, கொஞ்சமாவது யோசனை பண்ணி தான் பேசுறியா? இங்க பாருங்க, இதுக்கப்புறம் எதையும் யோசிக்க முடியாத அளவுக்கு நம்ம போயிடுவோம். இடம் கிடைச்சிருச்சுன்னா நம்ம எப்படியாவது ஒரு வீட்டை கட்டிடலாங்க. அது வந்து எப்படியாவது ஒரு வீட்டை கட்டினா மட்டும் போதாது. இங்க பாரு, இந்த வீட்டை கட்டும் போதே நான் சில பிளான் எல்லாம் வச்சிருந்தேன். இந்த வேலையெல்லாம் வேணும் பாத்துக்கிட்டதுனால என்னோட அற்புதமான பிளான் எல்லாம் வேஸ்டா போச்சு. அதனாலதான் இந்த வீடு இப்போ இடிஞ்சு விடாம அப்படியே நிக்குது. இல்லனா போன வாட்டி வெள்ளம் வந்தப்பவே தண்ணியோட தனியா போயிருக்கும். என்ன நீ இன்சல்ட் பண்ற? ஏண்டி, கட்டுன புருஷனோட திறமையை அங்கீகரிச்சு அதை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நல்ல மனசுதான் ஒரு சிறந்த பொண்டாட்டிக்கு தேவைப்படுது. சரி, நான் அங்கீகரிக்கிறேன். நான் அதை ஏத்துக்கும் செய்யறேன். உங்ககிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு திறமையை பத்தி சொல்லுங்களேன். சொல்லுங்க. இப்படி நீ உடனே கேட்டேன்னா, ஏகப்பட்ட திறமை வச்சிருக்கிறனா உடனே ஒரு திறமை மட்டும் எப்படி சொல்ல முடியும்? உங்களுக்கு ஒரே ஒரு திறமை தான் இருக்கு. ரொம்ப ரொம்ப அப்பாவி அப்படின்னு சொல்லி கட்டின பொண்டாட்டியையே ஏமாத்தி 3 வேளையும் சாப்பிடுறதுக்கான திறமை. நான் உன்னை எப்படி ஏமாத்தினேன்? ஒரு புருஷனோட பொறுப்புல இருந்து எஸ்கேப் ஆகுறதுங்கிறது அது ஏமாத்தல் தானே. நான் என்ன சொல்ல வரேனே உங்களுக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குதுங்க. எனக்கு எல்லாமே தெரியும். ஆனா நான் ஏன் வெளிக்காட்டிக்காம இருக்கேன்னா, எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கனாலதான். அதை தவிர எனக்கு வேற எந்த காரணமும் இல்லைங்க. அடியே என் மக்கு பொண்டாட்டி, இன்னையிலிருந்து நான் ஒரு பொறுப்பான புருஷனா இருக்க போறேன். அதுக்கான நல்ல பலன்களை நீ கூடிய சீக்கிரம் உன் கண்ணால பார்க்கத்தான் போற. ஏங்க, நீங்க முதல்ல ஒரு வேலையை தேடி போங்க. ஆரம்பிச்சிட்டியா? ஏண்டி, வேலைங்கிறது 2வது விஷயம். இல்ல, அதுதான் முதல் விஷயமே. என்னங்க, நான் வேலை பார்க்குற கம்பெனில ஒரு செக்யூரிட்டி ஸ்டாஃப்கான வேகன்சி இருக்கு. உங்களை பத்தி நான் உங்ககிட்ட சொல்லட்டுமா? அனிலா, வேண்டாம். இதுதான் உன்னோட பிரச்சனையே. நான் உங்ககிட்ட கொஞ்சம் சென்டிமெண்டா பேசுனதும் நீ என்ன செக்யூரிட்டியாக பாக்குறல. ஏண்டி, இந்த கான்ட்ராக்டர் சதீஷ் பத்தி பாருங்க. இதுக்கப்புறம் அந்த வார்த்தையை மறுபடியும் சொல்லாதீங்க. இதுக்கப்புறம் சொன்னீங்கன்னா சண்டை தான் வரும். இதுக்கப்புறம் நான் சொல்ல மாட்டேன், போதுமா? இங்க பாரு அனிலா, நான் இங்க வேற சில விஷயங்கள் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். அது மட்டும் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நம்ம நிலைமையே வேறடி. நம்ம லெவல் எங்கேயோ போயிடும். அந்த லட்சுமி தேவி ஒரு வண்டியை பிடிச்சிட்டு நம்ம வீட்டுக்கு சர்ன்னு வருவா பாரு. ஐயோ, லட்சுமி தேவிக்கு பதிலாக கருப்பு பைக்ல யமதர்மன் எல்லாம் வந்திருக்கான். இவன் என்ன கவரை தூக்கிட்டு இங்கே வர்றான்? நமக்கு தெரியாம மிகப்பெரிய வேலையை பார்த்திருக்கா. யாரா? அந்த பாலா. அவ இங்க இருந்து அம்மாவை கூட்டிட்டு போனதுல இருந்து ஒரு பிரச்சனை வரும் நான் எதிர்பார்த்தேன். ஆனா அது இந்த வழியில வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. புரியுற மாதிரி சொல்லு. கோர்ட்ல இருந்து இன்ஜெக்ஷன் ஆர்டர் வந்திருக்கு. என்னடா சொல்ற? இந்த வீட்டுக்கும் இடத்துக்கும் ஒரு முடிவு வர வரைக்கும் இதை விற்கவே கூடாதுன்னு ஸ்டே ஆர்டர் வந்திருக்கு. அவ மட்டும் என் கையில கிடைச்சா கொன்னே போட்டுருவேன். பெரிய பாலா. என்னங்க? என்ன இருந்தாலும் அவ இப்படி பண்ணிருக்க கூடாதுடி. சரி, நீ வா, இவனோட அடுத்த பிளான் என்னன்னு நம்ம போய் பார்ப்போம். வா, வாடி. என்னங்க ஆச்சு? இந்தா பாரு. அம்மா கிட்ட சொல்லி வேணும்னே பாலா இதை பண்ணியிருக்கான். இப்ப என்ன பண்றது? என்ன பண்றது? இதுக்கப்புறமா இதுக்கான பதில நம்ம சொல்லி ஆகணும் இல்லடா? நம்ம அம்மா கிட்ட இருந்து எல்லாத்தையும் ஏமாத்தி வாங்கிட்டோன்னு அவ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா. சே, என்ன அவ இப்படி பண்ணிட்டா? அம்மாவுக்கு விவரமும் படிப்பும் இல்லைங்கிறது இப்ப கோர்ட் வரைக்கும் தெரிஞ்சு போச்சு இல்ல? இந்த மாதிரி முக்கியமான பாயிண்ட் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா எவனோ ஒருத்தன் கூட இருந்து வேலை பார்க்கறான். கண்டிப்பா பாலாக்கா இதை பண்ணிருக்க மாட்டாங்க. அப்படி ஐடியா இல்லைன்னா அவ எதுக்காக அம்மாவை கூட்டு போகணும்? என்ன இருந்தாலும் அம்மா கையெழுத்து போடாம இதை பண்ண முடியாது இல்லையா? பாலா சொல்லாம அம்மா இதை செஞ்சிருக்க மாட்டாங்க. நீங்க
போய் முதல்ல அத்தையை பார்த்துட்டு வாங்க. டேய், அதுக்கான அவசியமே கிடையாது. அப்படி ஒரு வேளை நீ போனேன்னா நீ பாலா கிட்ட தோத்து போன மாதிரி ஆயிடும். சட்டத்தை நம்ம சட்ட ரீதியா தான் சந்திக்கணும். அவ இப்ப தேவையில்லாத வேலையை பார்த்து வச்சிருக்கா. பிளான் பண்ணி அம்மாவை இங்கிருந்து கூட்டிட்டு போய் இப்ப பாருங்க அம்மா மூலியமா அடுத்த பிரச்சனை. இதுக்கப்புறம் நம்ம கிட்ட 2 வழி தான் இருக்கு. அது எப்பவுமே இருந்துட்டு தானே இருக்கு. ஒன்னு நேர் வழி, இன்னொன்னு குறுக்கு வழி. நேர் வழிக்கு போய் எந்த பிரயோஜனமும் இல்ல, குறுக்கு வழியில தான் போகணும். கடிச்ச பாம்பை வச்சு விஷத்தை எடுக்கிற ட்ரீட்மெண்ட். இதை பாருமா, அம்மா இந்த கேஸ்ல ஜெயிச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறமா நீயும் சுமேஷும் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும். ஆனா அதை பத்தி நீங்க ஒன்றும் பயந்துக்காதீங்க. அவனுக்கு கடிச்ச பாம்பை வர வச்சு விஷம் எடுக்கிறதுக்கான ட்ரீட்மெண்ட் தெரிஞ்சதுனால நீங்க எங்கேயாவது போய் எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம். உங்களுக்கு இங்கிருந்து ஒரு வாடகை வீட்டுக்கு குடி போகிற யோகம் கூடி வந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன். உடம்புல தீ பிடிச்ச மாதிரி 2 பேரும் எப்படி ஓடுறாங்க பாத்தியா? இதுதான் என்னோட ஒரு சின்ன விளையாட்டு. இதோட அந்த சுமேஷ் அடங்கிடுவான். அப்படி அடங்கலைன்னா நான் அடக்கிடுவேன். பாவம் அம்மா, அவங்களுக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது. அம்மா தாயே என்ன காப்பாத்துமா. ஏன்டி இப்படி குழந்தை அழ வச்சிட்டு இருக்க? அழ வைக்கிறேன்னா என்னங்க? அழுகிய நிப்பாட்டுங்க, பிடிங்க. குழந்தை எடு. என்ன? ஏய் ஆஷா, என்ன கோவப்படுத்தாத. குழந்தை புடி. குழந்தைய தூக்கி தயவுசெய்து வெளியில போறியா? நான் ஏதாச்சும் ஒரு காரியம் பண்ணி இப்படிலாம் நடந்திருக்கா என்ன? இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிங்க. அதை விட்டுட்டு வீட்டுக்கு வந்து பொண்டாட்டிக்கிட்டையும் குழந்தைகிட்டையும் கத்தனா பிரயோஜனம் இல்லைங்க. இந்த வீட்டையும் இடத்தையும் வேற ஒருத்தர் பேர்ல எழுதி வச்சதா ரெக்கார்ட் ரெடி பண்ணி இந்த இடத்துல ஒரு ரெசார்ட்டும் ஹோட்டலும் ஆரம்பிக்கிறதுக்காக நான் எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சுட்டு வந்தேன். அது எல்லாமே வீணா போச்சு. நாம ஒரு வேலை பண்ணலாம். இது எல்லாத்தையும் என் அப்பா பேருக்கு மாத்திரலாமா? அப்படி பண்ணா அவங்க நம்ம கிட்ட வர முடியாது இல்ல? அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு தானே இப்போ கோர்ட்டு உத்தரவே வந்திருக்கு. இதுக்கப்புறம் நம்மளால எதுவும் பண்ண முடியாது. இந்த விஷயம் சதீஷ் மாமாக்கும் தெரிஞ்சுதான் பண்ணிருப்பாங்களோன்னு எனக்கு தோணுதுங்க. சதீஷ் அண்ணாவுக்கு அந்த அளவுக்கு அறிவுலாம் கிடையாது. இது பாலாவோட பிளானிங் தான். இதுக்கப்புறம் எந்த நிமிஷம் வேணாலும் அம்மாவை கூட்டிட்டு அவ இங்க வருவா. அம்மா அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால பாலாவை வீட்டை விட்டு அனுப்ப முடியாது. அப்படின்னா வேணுகோபால் சொன்ன மாதிரி அந்த ஆள் ஜெயில இருந்து வரும்போது இந்த வீடு அவங்களுக்கு சொந்தமாயிடும். நான் இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டது அப்படி விட்டு கொடுக்கறதுக்காக இல்ல. இந்த விஷயத்துல என்னோட அம்மா அண்ணன் தம்பிங்க சென்டிமெண்ட்லாம் பார்க்க மாட்டேன். இந்த சொத்து கைவிட்டு போகாம இருக்க நான் என்ன வேணா செய்வேன். அம்மா மூலயமா பாலா எனக்கு ஒரு உதவி பண்ணியிருக்கான். அதை திருப்பி கொடுக்கணும் இல்லையா? ஆனா நான் அதை திருப்பி கொடுக்கும் போது அவ எக்காரணத்தை கொண்டு எழுந்திருக்காத அளவுக்கு திருப்பி கொடுக்கணும். அதோட அவ கதையே முடிச்சிடும். முதலாளி பார்த்து முதலாளி. வாங்க. கேட்ட தொடடா. அந்த சின்ன பையன் இங்க இருக்கானான்னு பாருடா. அவன் இங்க ஆள் இல்லை முதலாளி. அவன் என்னடா பண்றான்? கீழே குனிறான். சாணி எடுத்து உங்க மூஞ்சில எரிய போறான்னு நினைக்கிறேன். ஓ, சாணத்தை எரிஞ்சானா நாரி போயிடும். நீ போய் அவனை தடுறா. பயப்படாதீங்க முதலாளி, சாணி இல்ல கருங்கல் தான். நீ இங்க இருந்து கமெண்ட்ரி சொல்லாம எனக்கு பாதுகாப்பு கொடுறா. முதலாளி நீங்க தைரியமா போங்க. அவன் கிடக்குறான் சுண்டக்கா பையன், நான் பாத்துக்கிறேன். அம்மா யாரோ வந்திருக்காங்கம்மா. அவனை தடுறா. போடா. முதலாளி நீங்க பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். வேண்டாண்டா, வேணாம்.
உனக்கு பயந்து போய் நான் இப்படி தள்ளி நிக்கல. இங்க இருந்தாதான் என்னால உன் முகத்தை பார்க்க முடியும். அதனால தான். என்னடி எதுவும் பேசாம இருக்க? பார்த்தேல்ல, நான் கண்ணை சிமிட்னா போதும் உன் சட்டி பாத்திரம் எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டுருவான். முதலாளி, கட்டிலையும் பீரோவையும் தூக்கிறதுக்கு எனக்கு இன்னொரு ஆள் துணைக்கு வேணும். நீ பேசாம இருக்கலன்னா உன் மேல கைய வைப்பேன். இங்க பாரு, உன் பையன் என்ன தலையில அடிச்சு கொல்ல பார்த்தான். அது எப்போ? டேய், அதுக்கப்புறம் உன் புருஷன் வந்து என் கழுத்தை நெரிச்சு கொல்ல பார்த்தான். இது சரியாக லேட் ஆகும்னு டாக்டர் என்னைக்கு சொன்னாரோ அன்னைக்கு உன் பையன் என்னை கீழே விழ வச்சான். இப்ப கழுத்துல மட்டும் இல்ல, இடுப்புலையும் பெல்ட் போட்டிருக்கேன். இது எல்லாத்துக்கும் நஷ்ட ஈடு கிடைக்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். உங்களுக்கு நான் 2 மாசம் வாடகை மட்டும்தான் கொடுக்கணும். 7 வருஷமா நான் இந்த வீட்டுல தங்கி இருக்கேன். ஆனா நான் சின்ன அமௌண்ட் தான் உங்களுக்கு கொடுக்கணும். இதுக்கு முன்னாடி உங்க அண்ணன் கரெக்ட் டைம்ல என் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை போட்டுருவாரு. அதனால இந்த வீட்டு பக்கம் வர வேலை எனக்கு இல்லாம இருந்தது. டிசம்பர் 30 அன்னைக்கு இந்த வருஷத்தோட அக்ரிமெண்ட் முடிய போகுது. அதுக்கப்புறமா இந்த வீட்டை எனக்கு வாடகை கொடுப்பீங்களோ இல்ல கொடுக்க மாட்டீங்களோ அது உங்க இஷ்டம். அக்ரிமெண்ட் முடிஞ்ச உடனே நீ இங்க இருந்து போயிடுவேன்னு உன்னால உறுதியா சொல்ல முடியுமா? நீங்க இந்த மாதிரி வந்து அடிக்கடி என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் வீட்டை காலி பண்ணுவேன்னு என்னால உறுதியா சொல்ல முடியாது. நீ என்ன மிரட்டி இந்த வீட்லயே இருக்கலாம்னு மட்டும் நினைக்காத. டேய், வீட்ல யாரா இருந்தாங்கன்னா தூக்கி வெளியே போட்டுட்டு வீட போடுறா. டேய், வீட்டுக்குள்ள போனீங்கன்னா இந்த கல்லாலே உங்க மண்டையை உடைச்சிருவேன். ஆஹா, இதுக்காக தான் நீ உன் பிள்ளைய வளர்த்துக்கிட்டு இருக்கியா? அவனை தூக்கி முதல்ல வெளியே போடுறா. என்னடா பராக்கு பார்த்துட்டு இருக்க? அவனை தூக்கி வெளியே போடுறா. முதலாளி, கையில கல்லு வச்சிருக்கானே. என்னையும் என் குழந்தைங்களையும் இந்த வீட்டை விட்டு அனுப்ப முயற்சி பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த வீட்டுல இருந்து எங்களை அனுப்ப முடியும்னு நீங்க நினைச்சு கூட பாத்துறாதீங்க. நீ என்ன இதுக்காக கோர்ட்டுக்கு போவியா என்ன? போவேன். என்ன பாக்குறீங்களா? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.